ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியான வசனம் விடுதலை பயண நூல் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, நேற்று காலை தேவ சமூகத்தை குறித்து தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவ பிரசன்னம், தேவ சமூகத்தை குறித்து தியானிப்போம். இஸ்ரேல் மக்கள் தேவ சமூகத்தை இழப்பதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாயிருந்தது பொருளாசை என்னும் சிலை வழிபாடு, முரட்டாட்டம். கடவுளை விட எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுவே சிலை வழிபாடு. ஆண்டவரை, அவர் சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது என்று நாம் பார்த்தோம். இன்று சிம்சோன் எப்படி தேவ சமூகத்தை இழந்து போனார்? அவர் தேவ சமூகத்தை இழப்பதற்கு, வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? கடவுள் சிம்சோனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தார். நீதித்தலைவர்கள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். சிம்சோன் நடு சாமம் வரையிலும் அவர் படுத்து கிடந்தார். நள்ளிரவில் அவர் எழுந்து நகர் வாயிலின் கதவுகளையும் 2 கதவு நிலைகளையும் பிடித்து அவைகளை குறுக்கு சட்டங்களையும் பிடுங்கினார். அவற்றை தம் தோள்களின் மீது வைத்து கொண்டு எபிரோனுக்கு எதிரில் இருந்த மலைக்கு தூக்கி சென்றார். இது சாதாரண மனித வல்லமையினால் அல்ல, தனக்குள் இருந்த தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் அவனை இப்படி செய்ய வைத்தது. இன்னொரு முறை 300 நரிகளை பிடித்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கிடையிலே அவர் தீ வைக்கின்றார். இன்னொரு முறை ஒரு சிங்கக்குட்டி கர்ச்சித்து கொண்டு அவர் மீது பாய்ந்த போது ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை 2ஆக கிழிப்பது போல சிங்கக்குட்டியை அவர் வெறும் கையாலே கிழித்து போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவு வல்லமையுடன் ஆவியானவர் அவரிடம் தங்கியிருந்தார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனிடமிருந்து சிம்சோனிற்கு அறியாமலேயே, சிம்சோன் உணராமலேயே, சொல்லாமலேயே அவர் விலகி போய்விடுகிறார். சிம்சோனை விட்டு அவர் விலகி போய்விடுகிறார். காரணம், சிம்சோன் ஒரு நசரேயன், நசீர். அவன் என்ன செய்கிறான்? தன் தாயை கட்டாயப்படுத்தி கொண்டு ஒரு பெண்ணுக்காக திம்னாத் என்ற திராட்சை தோட்டத்தின் வழியாக அவன் போகிறான். எண்ணிக்கை நூல்ல 6ஆம் அதிகாரம் 1-8 வாசித்து பாருங்கள். அந்த திம்னாத் என்ற திராட்சை தோட்டத்தின் வழியாக சென்றதே அவனுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக அமைந்து விடுகிறது. பாருங்கள், தன்னை ஆண்டவருக்கு தனிமைப்படுத்தி கொண்டு சிறப்பான பொருத்தனையான அந்த நாசிர் பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருந்ததால் அவன் எப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளை தன் அர்ப்பணிப்பு காலத்திலே கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 1-8 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்நாட்களிலே பிணத்தருகே கூட அவன் போகக்கூடாதாம். தன் தாய், தந்தை, சகோதரன், சகோதரி இறந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏனெனில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டதின் அடையாளம் அவன் தலையிட இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. 2வது, சிம்சோன் செத்து போன அந்த மிருகத்தை அவன் தொட்டது அவனுடைய 2வது வீழ்ச்சிக்கு காரணமாக மாறுகிறது. தேவ பிரசன்னத்தை இழப்பதற்கு காரணமாக மாறுகிறது. செத்த சிங்கத்தின் உடலுக்குள் இருந்த தேனை எடுத்து அவன் சாப்பிடுகிறான். தீட்டுப்பட்டதை அவன் சாப்பிடுகிறான். தேவனால் விலக்கப்பட்டதை அவன் சாப்பிடுகிறான். அடுத்தது 30 பேரை கொன்று அவர்களுடைய உடைகளை உரிந்து கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போடுகிறான். 30 பேரை கொன்று உடைகளை உரிந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு தாடை எலும்பை எடுத்து, கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொலை செய்கின்றான். நீதித்தலைவர்கள் 15 நீங்கள் வாசித்து பாருங்கள். 3வதாக, அவன் வேசியோடு, விலைமாதோடு அவன் உறவு கொள்கின்றான். கண்களின் இச்சைக்கு அடிமையாகிறான். ஊனியல்பின் இச்சைகளுக்கு அடிமையாகிறான். ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு இதுவே, ஆண்டவருடைய சமூகத்தை இழப்பதற்கு இதுவே அவனுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது.
அடுத்தது நாம் பார்க்கிறோம், சவர கத்தி அவன் தலையிலே படக்கூடாது. ஆனால் சவர கத்தி தலையிலே பட்டதால் அவன் 7 மயிறு கற்றுகளையும் மழிக்கப்பட்டது. அதனால் அவன் ஆற்றல் அவனை விட்டு விலகியது. கண்களின் இச்சையினால் அவன் விழுந்தான். ஊனியல்பின் இச்சையினால் அவன் விழுகிறான். தெளிலா என்ற பெண்ணிடம் அவன் போனதினாலே பரிசுத்தத்தை இழந்து பாவத்திலே விழுகிறான். விலைமாதின் வீட்டிலே படுத்திருந்ததினாலே சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் விழுகிறான். கடவுள் தன்னை விட்டு விலகினதை கூட அவன் அறியாமல் போகிறான். கண்களை இழந்து அவன் ஒரு வேடிக்கை பொருளாக மாறுகிறான். பிரியமானவர்களே, என்றைக்கு கடவுளுடைய தூய ஆவியானவர் ஒருவனை விட்டு விலகி போகிறாரோ அன்றைக்கு அவன் வேடிக்கை பொருளாக மாறுகிறான். சிம்சன் இப்படிதான் மாறினான். அவன் வேடிக்கையாக மாறினான். ஆவியானவர் அவனுக்குள் இருந்த போது அவன் ஒரு அசாதாரண மனிதனாக இருந்தான். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் ஆற்றலோடு கூட அவன் காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த மாமிசத்தின் இச்சைகள், ஊனியல்பின் இச்சைகள், கண்ணின் இச்சைகள் தேவ மகிமையையே, தேவ பிரசன்னத்தையே இழப்பதற்கு காரணமாகி விடுகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். என்று நம்ம எந்த காரியங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை விலக்கி வைத்திருக்கிறது. அவருடைய சமூகத்திலே நம்மால் 1 மணி நேரம் கூட அமர முடியாதபடிக்கு, அவருடைய சமூகத்தில் ஆர்வமாய் நாம் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, சோம்பேறித்தனத்தோடு தூக்கத்தோட நாம் அநேக நேரங்களிலே 1 மணி நேரம் கூட அவருடைய சமூகத்தில் இருக்க முடியாதபடிக்கு நாம் அவரை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? அடிப்படை காரணம் என்ன? நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எது பிரித்து கொண்டிருக்கிறது? எது நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது? உடலின் இச்சைகளா, கண்ணின் இச்சைகளா, பணமா, பதவியா, பட்டமா, அல்லது ஜாதிகளா? எதற்கு நாம் முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? எதை ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்காதபடிக்கு, முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு இந்த உலக சிற்றின்பங்களுக்கு நாம் கொடுத்து ஆண்டவரை நாம் விட்டு தூரமாய் போய்விடுகிறோமா? ஆண்டவருக்கு நாம் வாழ்க்கையில முதலிடம் கொடுப்போம். ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில முதலிடம் கொடுத்து, அவருக்கு தான் இந்த இதயம், அவருக்கு தான் இந்த உள்ளம் சொந்தம் என்று சொல்லி முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இயேசுக்கு பக்கத்துல யாரையும் நான் வச்சு பார்க்கக்கூடாது, யாரையும் வச்சுக்கவும் கூடாது, யாரையும் வச்சு பார்க்கவும் கூடாது. இதுதான் ஆண்டவர் விரும்புவது. அப்படி இருந்தால் மட்டும்தான் தேவ சமூகம் நம்மை சூழ்ந்திருப்பதை நாம் உணர்வோம், அனுபவிப்போம். அவருடைய சமூகம் நித்திய பேரானந்தமாகி மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் ஞானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மக்களிப்பும் நிறைந்த ஒரு சமூகம். அவருடைய சமூகம் பேராற்றல் நிறைந்த சமூகம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்மக்கிட்ட இருக்கிற சில தடைகளை நாம் உணர வேண்டும். என்ன தடைகள், என்ன காரியங்கள், என்ன காரணங்கள்? சிம்சோனை போல என்னுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? தேவ சமூகத்தில் எனக்கு பதில் வராததற்கு, தேவனை நோக்கி நான் பார்க்க முடியாததற்கு, தேவ சத்தம் கேட்க முடியாததற்கு என்ன காரணங்கள் எனக்கு தடையா இருக்கிறது? நான் அநேக நேரங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறேனே, ஆனால் எனக்கு தேவனுடைய சத்தத்தை பார்க்க முடியலையே, தேவனுடைய வெளிச்சத்தை நான் பார்க்க முடியலையே, தேவனுடைய குரலை நான் கேட்க முடியவில்லையே என்று நாம் அங்கலாய்ப்போடு போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் சில தடைகள், சில காரணங்கள் தேவ சமூகத்தை நாம் உணராத படிக்க நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம் இருதயத்திற்குள்ளாக இயேசுவை மட்டும் வைப்போம். அவருக்கு பக்கத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க வேண்டாம். நாம் முழுமையாக நம்முடைய உடலை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். முழுமையாக இயேசு உங்களில் வாழ விடுங்கள். அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தம்முடைய தேவ பிரசன்னத்தினாலே உங்களை நிரப்பி வழிநடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்த நீர், உம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு மத்தியிலே, உம்மை துதிக்கிறவர்களுக்கு மத்தியிலே, உம்மை தேடுகிறவர்களுக்கு மத்தியிலே, அவர்கள் நடுவிலே நீர் வாசம் செய்கிறவராக இருக்கின்றீர். உம்முடைய சமூகத்தை அவர்கள் நடுவிலே நீர் நிறுவக்கூடியவராக இருக்கின்றீர். இது உம்முடைய சமூகத்தையே நாங்கள் நித்தம் தேடுவோம் அப்பா.
உம்முடைய சமூகமே எங்களின் நித்திய பேரானந்தமாக இருக்கிறது தகப்பனே. இந்த சமூகத்திலே தான் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் கிருபைகள் உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த சமூகத்திலே தான் உமது பேராற்றல் உண்டு. உம்முடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் அமைதியும் இந்த தேவ சமூகத்தில் தான் உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. இந்த உணர்கிற நாங்கள் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அருகில் வர, உம்மை கிட்டி சேர, உம்முடைய சமூகத்தில் நான் இன்னும் ஆர்வமாய் பற்றி கொள்ள, உம்முடைய ஆவியின் ஆற்றலோடு கூட இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நடந்து செல்ல, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உலகத்திலே கொண்டு வரும்படியாக, நாங்களும் உமது இறை பிரசன்னமாக இந்த உலகத்திலே ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.